Hello friends, welcome to my channel Geese Cooking Style. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அடை தோசை, healthy protein rich breakfast. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பவுல்ல 1 கப் இட்லி அரிசி, எந்த கப்ல நீங்க மெஷர் பண்றீங்களோ அதே கப்ல பாதி அளவு கடலை பருப்பு, அதே கப்ல 1/4 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் உளுத்தம் பருப்பு, 1/4 கப் பாசி பருப்பு, 1/4 கப் பச்சரிசி, 6 to 7 காய்ந்த மிளகாய். மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். பத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சீரகம், தண்ணியில் க்ளீன் பண்ணி 3 to 4 hours ஊற வச்சிருங்க. த்ரீ ஹார்ஸ் ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இட்லி மாவு மாதிரி பிளெண்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பேட்டரை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. தோசை தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணிடுங்க. இப்போது கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த மாவை இப்படி சென்டரில் ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா இந்த மாதிரி தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. திக்காக வேணும்னா நீங்கள் மாவை சென்டரில் ஊற்றிட்டு 2 ரவுண்ட் ஸ்ப்ரெட் பண்ணால் போதும். 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. பேசிக்லி அடைன்னு எடுத்துக்கிட்டாலே அது திக்காக தான் இருக்கணும். சில பேர் திக்காக சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு சைடு குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடுமே குக் ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதில் 4 வகையான பருப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை எல்லாருமே சாப்பிடலாம். ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until it's bye from Geese Cooking Style.